காரைக்குடி தொகுதி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. முதல் சுற்றிலே சீமானுக்கு 3வது இடம், தாவேகா வேட்பாளர் பிரபு முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழகத்திலே 234 தொகுதிகள் இருந்தாலும் மிக முக்கியமான தொகுதியாக உற்று நோக்கி கவனப்படுவது 4 முறை போட்டி நிலவக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி. 4 பேரும் முக்கியமான வேட்பாளர். குறிப்பாக தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடியவர், அந்த பகுதியிலே ஏற்கனவே நன்கு அறிமுகமான வேட்பாளர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர் போட்டியிடுகின்றார். சீமான் முதல் முறை வெற்றியை எதிர்நோக்கி தன்னுடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தினுடைய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டிருந்த நிலையில் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடியை பின்னுக்கு தள்ளி 1வது இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தாவேகாவினுடைய வேட்பாளர் பிரபு 2வது இடத்திலே மாங்குடி, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் காரைக்குடியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலை வருகின்றது. அங்கே சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் சார்பில் இருக்கின்றார். அதே போன்று தேர்போகி பாண்டி அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளராக அமமுக சார்பில் களத்தில் இறங்கி இருக்கக்கூடியவர், அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். சீமான் மிகப்பெரிய பின்னடைவை மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கின்றார். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 4 முனை போட்டி நிலவக்கூடிய காரைக்குடியிலே சீமானுக்கு முதலிடம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள் நாம் தமிழர் கட்சியினர். முதலிடம் அல்ல, 3வது இடம்தான் சீமானுக்கு தற்பொழுது வரை வழங்கியிருக்கின்றார்கள் காரைக்குடி மக்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே 3வது இடத்திற்கு பின்தங்கி இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை